உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நான் சேலஞ்ச் பண்றேன் ஓப்பனா வர சொல்லுங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்பு இந்த ஓட்டிங் மிஷினை ஹேஜாக் பண்ண முடியும் நான் காட்டுறேன். எலெக்ஷன் கமிஷனுக்கு தைரியம் இருக்கா? அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் இப்போ திமுக தான் பெருவாரியான ஆதரவோட வந்துட்டு திமுக தான் ஆட்சி அமைச்சிருக்கு. திமுக வந்து ஓட்டு மிஷின் தான் பயன்படுத்தி அப்படிதான் வந்தாங்கன்னு எடுத்துக்கலாமா? திமுக என்ன தவறு செய்திருக்கு? 1000 ரூபாய் வந்து எல்லா பெண்களுக்கும் தரான்னு சொன்னாங்க சார். கடைசியில வந்துட்டு பார்த்தா தகுதி உள்ள பெண்களுக்கு தான் 1000 ரூபாய் தருவேன்னு சொல்லி கள்ளச்சாராய மரணம் எடுத்துக்கோங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எடுத்துக்கோங்க, விவசாயிகள் மேல குண்டாஸ் போட்டதை எடுத்துக்கோங்க. புதுசா ஜாபர் சாதிக்கு மட்டும்தான் போதைப் பொருள் கடத்திட்டாரு. அவர் மட்டும் தான் திமுக குடும்பத்தோட அப்படி நெருக்கமா இருக்காரு. ஸ்டாலின் சொல்லி தான் அவர் கடத்திட்டு வராரு. ஸ்டாலின் தான் அதை விற்கிறாரு. இங்க என்ன இதெல்லாம் ஒரு லலித் மோடி காசு தள்ளுபடி, வாரா கடன், இவனுக்கு காசு தள்ளுபடி பண்ணிருக்கேன். ஆனா நான் 1000 ரூபாய் போட்டு அந்த 1000 ரூபாய் பேங்க்ல இல்லைன்னா எனக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் சார்ஜ் பண்றேன். மக்களுக்கான அரசாங்கம் நினைக்கிறீங்களா? அம்பானி வளர்ந்துருக்காரு, குழுமம் வளர்ந்துருக்கு, வேற யார் வளர்ந்துருக்கா? விவசாயத்தை அடிச்சிட்டீங்க. துப்பாக்கி சூடு நடக்குது. எந்த நாட்டுல நடக்குமா? பல்வேறு முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மக்கள் உரிமை இயக்கத்தினுடைய தலைவர் திரு சிவனடியார் கோபால் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் வந்து நெருங்கி கொண்டே இருக்கிறது. இன்னும் வந்து கொஞ்சம் நாள்ல வந்து எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் இன்று பரவலாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இவிஎம் மிஷின், அதாவது வாக்களிக்கும் இயந்திரம். அதில் வந்துட்டு நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அதெல்லாம் அந்த மிஷினை பயன்படுத்தி தான் பாஜக 2 முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஒருவேளை 3வது முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஓட்டு மிஷின் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே ஓட்டு மிஷினை ஹேக் செய்ய முடியுமா? ஆதன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அதாவது ஒரு அருமையான ஒரு கொஸ்டின். இத்தனை நாளாக வந்து எந்த ஊடகங்களும் அது விவாதிக்கப்படாத ஒரு விஷயம். இவிஎம்மை கண்டிப்பாக ஹேக் செய்ய முடியும். இதை உலக வல்லரசு நாடுகளே ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம். உலக வல்லரசு நாடுகளிலே இவிஎம் மிஷினை பயன்படுத்துவதே கிடையாது. கடந்த 2 தேர்தலிலும் 2014, 2019 இவிஎம் ஹேக் செய்து தான் பாஜக ஆட்சியை அமைத்தது. இது ஆணித்தரமான என்னுடைய குற்றச்சாட்டில் ஆதாரங்களோடு நான் சொல்லுவேன். ஆதாரங்கள் இதுக்கு இருக்கிறது. 2019 எலெக்ஷனில் வெப்சைட்டில் அந்த ரிசல்ட்டே தூக்கிட்டான். எலெக்ஷன் கமிஷன் அந்த ரிசல்ட்டே தூக்கிட்டான். அதாவது எப்படின்னா, ஒரு வாக்காளர் பெற்ற வாக்குகளை விட, அதாவது அங்கே இருக்கிற வாக்காளர்களை விட வேட்பாளர் பெற்ற வாக்குகள் அதிகமாக இருக்குது. அதை கொஸ்டின் பண்ணவன் என்ன பண்ணிட்டான், அந்த வெப்சைட்லேருந்து அந்த டோட்டலாகவே எடுத்துட்டான், ரிசல்ட்டே எடுத்துட்டாங்க 2019. அப்போ அதுக்கெல்லாம் பெரிய ஒரு பெட்டிஷன்ஸ்லாம் நாங்கள் கொடுத்தோம். எலெக்ஷன் கமிஷனில் பெட்டிஷன்ஸ்லாம் கொடுத்தோம் நாங்கள் அந்த டைமில். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இவிஎம் மிஷினை வந்துட்டு இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்துட்டு அதை ஹேக் செய்ய முடியும். அதை வந்து இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணலை. அப்படி கனெக்ட் பண்ணாத ஒரு மிஷினை வந்துட்டு நீங்கள் எப்படி அதை ஹேக் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு சொல்கிறீங்க? அதாவது அதுக்கு இன்டர்நெட்டுக்கு தேவையில்லை. உள்ள சோர்ஸ் கோடுன்னு ஒன்று இருக்குது. இது நான் ஒன்றும் சயின்டிஸ்ட்லாம் கிடையாது. ஆனால் அறிவியல் வல்லுநர்கள் இதை நிரூபித்திருக்கிறார்கள். உள்ள சோர்ஸ் கோடில் ப்ரோக்ராமிங்னு ஒன்று இருக்குது. அந்த ப்ரோக்ராமை அக்சஸ் பண்ணுறது ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். அதை நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறோமோ அதுக்கேற்றா போல தான் அது நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். ரொம்ப ஈஸியாக தெளிவாக இருக்குது. ஏன் இது வந்து தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறதுன்னா பயம் அவங்களுக்கு. வெளிப்படைத்தன்மை ஓப்பனாக பண்ணுங்கள், ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறோம் நாங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு. வாங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்கன்றோம். ஏன் வர மாட்டேன்றீங்க? சரி விவிபேட் கொண்டு வர, ரைட்டு ஓகே, நமக்கு மானுன்னு சொல்கிற விவிபேடு அந்த கவுண்டிங் பண்ணி ஏன் கவுண்டிங் பண்ண மாட்டேன்ற? நீங்கள் வாக்குச்சாவடி போய் ஓட்டு அளிக்கும் போது விவிபேட்டில் ஒரு சிம்பிள் காட்டும். அதாவது நான் வந்து பாஜகவுக்கு போகிறேன், ஓட்டு போகிறேன்னா தாமரை சின்னம் காட்டும். அவ்வளோதான். தட் இஸ் ஐவாஷ். அதுக்கப்புறம் அங்கே லாஸ்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போகும். அங்கே போகும்போது அது திமுகவுக்கு போயிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்படி தான் அந்த சோர்ஸ் கோடில் ப்ரோக்ராம் பண்ண முடியும். நீங்கள் நினச்சா உங்களையும் வெற்றி பெற வைக்க முடியும், என்னையும் வெற்றி பெற வைக்க முடியும். சார் அப்படியெல்லாம் நினச்சி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஜனநாயகத்தில் இத்தனை கட்சிகள் இருக்குது. ஒரு கட்சி 2 கட்சி கிடையாது. கிட்டத்தட்ட எடுத்து பார்த்தா 1000 கட்சிகளுக்கு மேலே இருக்கும். இவ்வளவு பேரும் அமைதியாக இருந்துருப்பாங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருக்காதா? இல்லை, இது என்னென்னா இது குறித்த பல்வேறு வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. 2014, 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா
நிறைய வழக்குகள் இருக்குது. ஏன் அதெல்லாம் கூட நீங்கள் விட்டுடுங்க. இந்த 2022 உள்ளாட்சி தேர்தல் தமிழகத்தில் நடந்தது. அதில் பாஜக பெற்ற வாக்குகள் பார்த்தீங்கன்னா 5.5%. நோட்டோவுக்கு கீழே வாங்கக்கூடிய ஒரு பாஜக தமிழகத்தில் 5.5% உள்ளாட்சி தேர்தலில் வாக்குகளை பெற்றது எப்படி? கிட்டத்தட்ட 170. வளர்ந்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக கிடையாது. சோஷியல் மீடியாவில் வேணால் வளர்ந்துருக்காங்க, பணத்தை செலவு பண்ணி சோஷியல் மீடியாவில் வளர்ந்துருக்காங்க. ஆனால் மக்கள் மனசில் அவங்க வளரல. ஏன் இதை ஆணித்தரமாக நான் சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட 173 வேட்பாளர்கள் 0 ஓட்டு வாங்கியிருக்காங்க. நான் வேட்பாளர், என்னோட ஓட்டு கூட எனக்கு அங்கே விழலைன்னா அப்போ அது பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தவில்லையா? அஸ் ஊடகராக நீங்கள் உங்களை கேட்குறேன், ஒரு நெறியாளராக கேட்குறேன். என்னோட ஓட்டு, நான் வேட்பாளராக நிற்கிறேன், தேர்தல் களத்தில் நான் நிற்கிறேன், என்னோட ஓட்டு என் மனைவி எனக்கு போடல, என் பிள்ளைகள் போடல, என் பெற்றோர்கள் எனக்கு ஓட்டு வாக்களிக்கவில்லை. கரெக்ட், ஓகே. என் ஓட்டு எங்கே போச்சு? வேர் இஸ் மை ஓட்? தட் இஸ் 0. அந்த ஓட்டு எங்கே போச்சு? 173 நான் ஆதாரம் காட்டட்டுமா? 2022 நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் போய் பாருங்கள் ரிசல்ட்டை. ஒவ்வொரு ஸ்டேட் வைஸும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எடுத்து பாருங்கள். பாஜக வாங்கிய ஓட்டுகள் எத்தனை, திமுக ஓட்டு எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க, அதிமுக எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காங்க, சுயேட்சை வேட்பாளர்கள் எத்தனை ஓட்டு வாங்க, பாஜக 5% ஓட்டு எப்படிங்க உங்களுக்கு பாஜகவுக்கு வந்துச்சு? இந்த பிளாட்ஃபார்ம் 2024 பிளாட்ஃபார்ம் 2022 தமிழகத்தில் பாஜக அரங்கேற்றி விட்டது. அதனால தான் 400 நமதே அவங்க பேசிகிட்டே வராங்க. அது அவங்க கான்ஃபிடன்ஸ்லாம் கிடையாது. இந்த இவிஎம் வச்சு தான் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு. இப்போ இவிஎம்ல வந்து 400 வந்துச்சுன்னா எங்கே 400 எப்படி வந்துச்சுன்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அவங்க அந்த பிரச்சாரத்தை அவர்கள் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இது நூதனமான ஒரு விஷயம். இதுக்கு பின்னாடி யார் இருக்குன்னு இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய மூளை செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இது தேர்தல் ஆணையம் வந்து ஒரு தன்னிச்சையான சுதந்திரம் பெற்ற ஒரு அமைப்பு சார். ஸோ அவங்க தான் வந்துட்டு இந்த எலெக்ஷனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து அவங்க நாலேஜுக்கு தெரியாமலாக இருக்கும். ஏற்கனவே ஒரு மாதிரி சேலஞ்சே பண்ணியிருந்தாங்க. அது எலெக்ஷன் கமிஷன் வந்து சேலஞ்சே பண்ணியிருந்தாங்க. இதில் உண்மையிலேயே வந்துட்டு இதில் ஃபோர்ஜரி பண்ண முடியும்னா வந்து பண்ணி காட்டுங்க, சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. ஏன் அப்போ ஏதாவது ப்ரூவ் பண்ணியிருக்க வேண்டியது? நிறைய மாதிரி சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் வரல. ஏன் இப்போ நான் சேலஞ்ச் பண்ணுறேன், ஓப்பனா வர சொல்லுங்க. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் முன்பு அவர்கள் முன்னிலையில் இந்த ஓட்டிங் மிஷினை ஹேஜாக் பண்ண முடியும், நான் காட்டுறேன். நீங்கள் வர சொல்ல. உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு தைரியம் இருக்கா? மோடி அரசாங்கத்துக்கு தைரியம் இருக்கா? சரி, நான் இன்னொன்று கூட விட்டுறேன். மோடி அரசாங்கம் வந்து மக்களுக்கு நன்மை செய்கிறது, ஓகே ரைட். ஏன் நீ இவிஎம் கட் பண்ணிட்டு பேலட் பேப்பருக்கு வா, வாக்குச்சீட்டு முறைக்கு வா. நீ தான் நன்மை செய்திருக்கே, நேர்மையான அரசியல் செய்கிறாய், ரைட் ஓகே. ஏன் பேலட் பேப்பருக்கு வந்து ஜெயிச்சுட்டு போய, ஏன் தயங்குற? எலெக்ஷன் கமிஷன் உண்மையே சொன்னால் மோடியினுடைய வீட்டு வேலைக்காரன் போல் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் இப்போ திமுக தான் பெருவாரியான ஆதரவோட வந்துட்டு திமுக தான் ஆட்சி அமைச்சிருக்கு. அப்போ திமுக வந்து ஓட்டு மிஷின் தான் பயன்படுத்தி அப்படி தான் வந்தாங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்போ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சி தான் வந்துட்டு ஓட்டு மிஷினை வந்துட்டு தவறுதலாக பயன்படுத்தி அவங்க தான் ஆட்சிக்கு வராங்க, அப்படி எடுத்துப்போமா? இங்கே பொறுத்த வரைக்கும், தமிழக தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இங்கே அவர்களுடைய மாயாஜால வித்தைகள் இங்கே பலிக்காது. அதனால் எந்த இடத்துல எது காய்களை நகர்த்த வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ் மூளை தெளிவாக வேலை செய்யும். அப்போ தமிழ்நாட்டில் ஓட்டு மிஷினை பயன்படுத்தவில்லை. தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இங்கே தேவை கிடையாது. ஏன்னா அப்போ திமுக பயன்படுத்திருக்கலாம்ல. இங்கே திமுகவும் பயன்படுத்த முடியாது. ஏன்னு கேளுன்னா, அவர்களுக்கு தேவையான மெஜாரிட்டி அங்கே இருக்கிற ஒரு 4-5 ஸ்டேட்டை வச்சு அவங்க பண்ணிடுவாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, பாஜக மட்டும்தான் ஓட்டு மிஷினை பயன்படுத்தி ஆட்சியை பிடிக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே திமுக தான் வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிருக்கிறாங்க. அவங்க தான் எப்போ லீடிங்கில் இருக்காங்க, ஆட்சியில் இருக்காங்க. அப்போ அவங்களும் ஓட்டு மிஷினை பயன்படுத்தி தான் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமான்னு கேட்குறேன். இல்லை, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா திமுக வந்து அந்த மாதிரி வேலைகள் செய்ய மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த அளவுக்குலாம் அங்கே இது கிடையாது. ஏன்னா இது எலெக்ஷன் போர்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்குது. நல்லா கேட்டுங்க, எலெக்ஷன் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல், இட்ஸ் நாட் அ ஸ்டேட் போர்டு கண்ட்ரோல். எலெக்ஷன் போர்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல். இப்போ அவங்களுக்கு தேவை பார்லிமெண்ட் மட்டும்தான். பார்லிமெண்ட்டு, அதாவது சட்டசபை அவங்களுக்கு தேவையில்லை. எப்போ சட்டசபை வரும்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வராங்கங்க. ஒரு சர்வாதிகாரமான ஒரு ஆட்சியை கொண்டு வரதுக்கு பாஜகவுடைய நோக்கமே தமிழகத்தில் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு. 2024 அண்ணாமலையா வந்து சிஎம் ஆயிடணும் அப்படின்னு ஒரு கனவு அவருக்கு இருக்கு, இல்லாமலாம் எல்லாருக்கும். எனக்கு தான் கனவு இருக்கு, அதுக்காக நான் சிஎம் ஆயிட முடியுமா? அவருக்கும் அந்த சிஎம் ஆகிற கனவு இருக்கு. என்ன தகுதி இருக்கு அவருக்கு? நான் கேட்குறேன், அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்கு? சிஎம் நான் கூட தான் ஆயிடலாம், நீங்க கூட ஆயிடலாம் சிஎம். வாயில வந்தா வட சுடலாம், வாயில வட சுடலாம். நான் நாளைக்கே நான் சொல்லுவேன், 2024 பிஎம் ஆகிற ஆசைப்படுறேன், நான் தான் பிஎம் சொல்ல முடியும். நான் அஸ்ட்ராலஜி சொல்றேன், நான் தான் பிஎம் ஆயிடும்னு சொல்லுவேன். அதுக்காக நான் பிஎம் ஆயிட முடியுமா?
அண்ணாமலை வாயில வந்தது எதனாலும் சுட்டுட்டே தான் இருப்பாரு. அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியுமா? ஸோ அவங்களுடைய ஆட்சியை பிடிப்பதுதான் நோக்கம் அப்படின்னா, ஓட்டு சதவீதத்தை உயர்த்துவதுதான் நோக்கம் அப்படின்னா, தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி செய்யலாம்ல ஓட்டு மிஷினை. அதுதான் ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்றேன். 2022 உள்ளாட்சி தேர்தலில் அவங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை அவங்க அந்த ஃபவுண்டேஷன் வந்து இவிஎம்ல பண்ணிட்டாங்க. 5.5% வாக்குகள் நீங்கள் ரிசல்ட் எடுத்து பாருங்க. நான் சொல்ல வேணாம். அந்த ரிசல்ட் நீங்கள் வெப்சைட்டில் எலெக்ஷன் போர்டு வெப்சைட்டில் போனீங்கன்னா அந்த ரிசல்ட் நீங்கள் எடுத்து பாருங்க. 5.5% வாக்குகள் எடுத்திருக்காங்க. எப்படி ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. தமிழகத்தில் வாய்ப்பே கிடையாது. தாமரை மலரவே மலராது. எப்படி வந்தது அந்த வாக்குகள்? 173 வேட்பாளருக்கு இது தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுமா? நாங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். தாமரை மலராதுன்றதை நம்ம சொல்ல முடியாது இல்ல, இல்லைங்க. நாங்க தான் அவர்களுக்கான ஒரு ஆதரவு இருக்கு. பெரிய அளவுல இப்போ மும்முனை போட்டின்னு சொல்றாங்க. திமுக அதிமுக அப்படின்ற ஒரு நிலை மாறி திமுக அதிமுக இப்ப பாஜகவும் இணைந்து மும்முனை போட்டியாக தானே பார்க்கப்படுது. இது மும்முனை போட்டியே கிடையாது. அப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த பிம்பத்தையாவது பாஜக ஏற்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்றேன். இல்ல, அந்த பிம்பத்தை பாஜக ஒன்றும் ஏற்படுத்தலை. இங்க இருக்கிற சில அரசியல் கட்சிகள் அதை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எந்த அரசியல் கட்சி சொல்றீங்க? அதிமுகவும் சரி, சீமான் அவர்களும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சிகளும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? திமுகவை தாக்குகிறார்கள். திமுக நல்லது நல்ல ஆட்சி செய்கிறார்களோ, அது வேறு எது செய்கிறார்களோ அது 2ஆம் பட்சம். இது சட்டமன்ற தேர்தல் கிடையாது. இது நாடாளுமன்ற தேர்தல். இட்ஸ் அ பார்லிமெண்ட் எலெக்ஷன். இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்? ஹூ இஸ் கோயிங் டு பி எ பிரைம் மினிஸ்டர்? பிரைம் மினிஸ்டர் யார் வரப்போறாங்க? மத்தியில் யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள்? அதை தான் நம்ம பார்க்கணும். இங்கே வந்து ஸ்டேட் போர்டில் யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள்னா, சட்டமன்ற தேர்தலான திமுக தாக்கலாம். ஏன்னா அவங்க தான் பிரசிடண்ட். இப்போ திமுக தாக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக இது வேஸ்ட். எதுக்காக நீங்க திமுக தாக்குறீங்க? ஏன்னா அவங்க இந்தியா கூட்டணியில அவங்களும் ஒரு அங்கமாக இருக்கிறாங்கல்ல. சார் இந்தியா ஆமா சார், இந்தியா கூட்டணியில் இப்போ வந்து திமுகல வந்து நிறைய எம்பிஸ் கிடைச்சாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு அங்க மெஜாரிட்டி தானே அவங்க மத்தியில. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. திமுக தாக்குவதனால் யாருக்கு லாபம்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்களேன் சார். இப்போ ஆளுங்கட்சியா இருக்காங்க சார் திமுக. ஆளுங்கட்சி இல்ல சார், இப்போ நீங்க ஒரு கட்சியில இருக்கீங்க, நான் ஒரு கட்சியில இருக்கேன் அப்படின்னா நான் உங்களை தாக்கி பேசினாதான் நான் ஆட்சிக்கு வர முடியும். இது பார்லிமெண்ட் விட்டு கொடுத்து இது பார்லிமெண்டோ சட்டசபையோ அது 2வது பட்சம் சார். அரசியல்னு வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன தவறுகள் செய்றீங்க? மக்கள் கிட்ட உங்க தப்ப கொடுமை நான் காட்டுறேன். சரி, அது திமுக என்ன தவறு செய்திருக்குன்றீங்க? என்ன தவறு செய்யலன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்லுங்க, நான் பட்டியல சார். 1000 ரூபாய் வந்து எல்லா பெண்களுக்கும் தரேன்னு சொன்னாங்க சார். கடைசியில வந்துட்டு பார்த்தா தகுதி உள்ள பெண்களுக்கு தான் 1000 ரூபாய் தருவேன்னு சொல்லிட்டீங்க. எல்லாருக்கும் தான் கொடுத்திருக்காங்க. இல்ல, நிறைய பேருக்கு வரவே இல்லை. அதாவது அது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாவே பார்க்கப்படுது. கள்ளச்சாராய மரணம் எடுத்துக்கோங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எடுத்துக்கோங்க, விவசாயிகள் மேல குண்டாஸ் போட்டதை எடுத்துக்கோங்க. I am not a supporter of DMK. இல்ல, என்ன தவறு செஞ்சதுன்னு கேட்டீங்க. நான் ஒரு நடுநிலையா பேசுறேன். எனக்கு வந்து திமுக ஆதரவாளர் கிடையாது. நீங்க அதை தெளிவுபடுத்திக்கிறேன். ஆனா இதே குற்றச்சாட்டு தான் நீங்க பழைய பாட்டே நீங்க பாடிட்டே இருப்பீங்க. இது பழைய பாட்டு கிடையாது, மக்களுடைய பிரச்சனை. என்ன பிரச்சனை இது? என்ன அவர் ஏன் கொடுக்கல? 1000 ரூபாய் கேட்டோம், 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் தரேன் தானே சொன்னீங்க. சரி, ஏன் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு ஏன் மாத்துனீங்க? எல்லாருக்கும் கொடுத்து தானே இருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாம் வரல சார், நிறைய பேருக்கு வரல, சில பேருக்கு வரல. அதையும் வந்து என்ன பண்ணிருக்காரு, ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, தேர்தல் முடிஞ்சு அவங்களுக்கும் அந்த கன்சிடர் யாராருக்கு வரலையோ அவங்களுக்கும் நாங்கள் அதை கொடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இதை விட என்ன செய்ய சொல்றீங்க? ஜாஃபர் சாதிக் அப்படின்ற ஒருத்தர் வந்து உங்க கட்சியில சேர்த்து வச்சிருந்தீங்கல்ல. சரி, இப்போ என்ன அயலகத்துறை பிரிவை கொடுத்து உங்க கட்சியில தானே இருந்தாரு. சரி, ஜாஃபர் சாதிக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்ன்றீங்க? உங்க அந்த கட்சியில தானே சார் இருந்தாரு, திமுகவுல தானே இருந்தாரு. இருக்கட்டும், ஆமா இருக்கட்டும். இப்போ நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னா, நானும் திமுக ஆதரவாளரும் திமுக எம்எல்ஏ மாதிரி அப்படி திமுக ஆதரவாளர் நான் சொல்லல. திமுக என்ன தவறு செய்தது? திமுக என்ன தவறு செய்ததுன்னு சொல்லுங்க. ஜாஃபர் சாதிக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? திமுகவுல வந்து ஜாஃபர் சாதிக் அயலக பிரிவுல ஒரு உறுப்பினராக இருந்தார். இருக்கட்டும். ஒருத்தருடைய குற்றப்பின்னணி கூட தெரியாம எப்படி அவர் கட்சியில சேர்த்து இருக்க முடியும்? ஏங்க, பாஜக எத்தனை பேர் குற்றப்பின்னணியில் இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் எம்பி எம்எல்ஏ இருக்காங்க தெரியுமா? பாஜக எத்தனை பிரசன்ட் எம்பிங்க எத்தனை குற்றப்பின்னணியில் இருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் நீங்க கேள்வி கேட்கல. ஜாஃபர் சாதிக் எவ்வளவு கேட்க வேண்டியது திமுக போன்ற எதிர்கட்சிகள் தான் கேட்கணும். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க ஒரு நெறியால நான் கேட்கிறேன், ஊடகத்துறை நிக்கிறீங்க, நான் கேட்கிற பதில் சொல்லுங்க. எத்தனை எம்பி 20 எம்பிக்கு மேல குற்ற பின்னணியில் இருக்கிறாங்க. அவங்களாம் எம்பியா இருக்காங்களா? இது ஏன் நீங்க கேள்வி கேட்கல? அப்ப ஜாஃபர் சாதிக் அப்ப என்ன ஒரு விஷயம்னா, திமுகவை கரப்படுத்தி விட வேண்டும், திமுக இங்க அசிங்கப்படுத்திடணும், இவங்க பாஜக மேல வந்துடணும். இதுதான் அவங்களோட கான்செப்ட். ஒரு நேர்மையான ஒரு நோக்கமா இருந்தா இந்த ஜாஃபர் சாதிக் விஷயமே பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா எங்க தவறு நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாஃபர் சாதிக் ஒரு தவறு செய்கிறார், போதைப் பொருள் கடத்தல் விஷயத்துல தவறு செய்கிறார். அவருக்கு ஏன் ஒரு பதவி கொடுத்தாங்க கேட்குறீங்க? இதே கொஸ்டின் தான் கேட்குறேன். 2500 கோடி ஆருத்ரா கோல்டு வழக்குல சுரேஷ் என்கிற நடிகர் அண்ணாமலையோட கட்டி பிடித்து அவர் கொண்டு மாலை செலுத்தி அவர் கட்சியில் இணைந்தார்.
அவரோட கூட ஒருத்தர் இருந்தார் இல்லையா? அப்போ அந்த கேள்வி எங்கே போச்சு? அந்த கேஸ் என்னாச்சு? அதுக்கு ஏன் கேட்கல? ஊடகம் ஏன் அதை கேள்வி கேட்கல? இன்ன வரைக்கும் அதுக்கு ரிசல்ட் இல்ல. ஊடகம் கேட்பதை விட சுரேஷ் ஏன் கைது பண்ணல? மூளைக்கு மூளை ஜாஃபர் சாதிக பத்தி அதிகமா பேசினது ஏன் அண்ணாமலை தான் பேசினார். ஏன் அதை ஏன் ஸ்டாலின் பேசட்டும், உதயநிதி பேசட்டும், இல்ல திமுக சார்ந்த மத்த முன்னணி அமைச்சர்கள் பேசட்டும், அண்ணாமலை ஒரு பொருட்டாவே நாங்க நினைக்கலங்க. அண்ணாமலை நாங்க என்ன ஒரு பொருட்டாவே நினைக்கல. அவருக்குலாம் பதில் சொல்ல அவசியமே இல்லை. அவரெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய முஸ்லீமுக்கு ஒன்று கடமை அவசியமும் கிடையாது. அப்படி சொல்லி தானே சார் நிறைய ஃபைல்ஸ் டிஎம்கேவோட ஃபைல்ஸ் எல்லாம் என்ன ஃபைல்ஸ் கொடுத்துட்ட? 2G ஃபைல்ஸ் வந்து எல்லாத்தையுமே ஏங்க 2G ஃபைல்ஸ் ஏதோ குற்றம் நிரூபிக்கப்பட்டதா? நான் கேட்கறேன். நான் ஒரு நடுநிலையாளர் சொல்றேங்க. 2G வழக்குல குற்றம் நிரூபிக்கப்பட்டதா? டெல்லி ஹைகோர்ட்ல அதை விசாரணைக்கு எடுத்திருக்காங்க சார். ஏங்க இல்லங்க, அதெல்லாம் ஜட்ஜ்மென்ட் எப்போ கொடுத்து முடிச்சாச்சு சார். முடிச்சிட்டாங்க. மறுபடியும் மேல்முறையீடு பண்ணிட்டே இருக்காங்க. திரும்ப எடுத்திருப்பாங்க. பாஜகவுடைய பிரஷர்ல அவங்க எடுத்திருப்பாங்க. வேற என்ன பண்ண முடியும்? மேல்முறையீடு எடுத்திருக்காங்க. பிரஷர் காரணம் கிடையாது. வேற வேணுங்க. சிபிஐ வந்து மறுபடியும் மேல்முறையீடு சிபிஐ யார் கண்ட்ரோல் இருக்கு? யார்கிட்ட இருக்கு? மத்திய அரசாங்கம் கிட்ட இருக்கு. இடி மத்திய அரசாங்கம் கிட்ட இருக்கு. என்சிபி மத்திய அரசாங்கம் கிட்ட இருக்கு. போர்ட் மத்திய அரசாங்கம் இருக்கு. ஏர்போர்ட் அத்தாரிட்டி மத்திய அரசாங்கம் கிட்ட இருக்கு. எப்படி போதைப் பொருள் உள்ள வரும்? ஒரு நாட்டுக்குள்ள இருந்து வெளிநாடுகள்ல இருந்து உள்ள வருதுன்றாரு அண்ணாமலை சொல்றாரு. தமிழக காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது, ஸ்டாலின் அரசு கையாளாத அரசு அப்படின்னு சொல்றாரு. ஸ்டாலின் அரசு கையாளாத அரசா கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா போர்ட் யாருக்கிட்ட இருக்கு? போர்ட் அத்தாரிட்டி யாருக்கிட்ட இருக்கு? ஏர்போர்ட் அத்தாரிட்டி யாருக்கிட்ட இருக்கு? என்சிபி யார்கிட்ட இருக்கு? என்ஐபி யார்கிட்ட இருக்கு? என்ஐஏ யார்கிட்ட இருக்கு? இவங்களாம் என்ன தூங்கிட்டு இருந்தாங்களா கடத்திட்டு வர வரையும்? என்ன முட்டாள்தனமா அரசு அண்ணாமலையும் பேசி கொண்டிருப்பார், அதை நீங்களும் பார்த்து கொண்டிருப்பீர்கள். திமுக மேல் களங்கம் சுமத்தி கொண்டிருப்பீர்கள். அங்க பாசிச பாஜக அரசை ஆட்சி அமைக்க விட்டு விடுவீர்கள். இதுதானே உங்களுடைய நோக்கம்? என் பதில் சொல்லுங்க எனக்கு. அப்போ இவங்களுடைய அனுமதி இல்லாமல் போதைப் பொருள் இந்திய நாட்டுக்குள் எப்படி உள்ள வரும்? எப்படி வரும்? ஜாஃபர் சாதிக்கு வந்து குற்றப்பிரிவு தெரிஞ்சு எப்படி ஒரு சேர்த்த ஏங்க இதெல்லாம் தெரிஞ்சு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் நல்லவனா கேட்டவன் உங்களுக்கு தெரியுமா? உங்களுடைய பார்வைக்கு நான் நல்லவன் மாரி இருப்பேன். நான் என்ன அயோக்கியத்தனம் பண்றேன் உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு நீங்க பொறுப்பாக்க முடியுமா? எப்படிங்க நீ உடனே ஸ்டாலின் மேல இது குற்றப்பின்னணி தெரியாமல ஸ்டாலின் அவரை சேர்த்து கொண்டார் அப்படின்னு கேள்வி கேட்டா இது ஏதோ ஒரு முட்டாள்தனமான ஒரு பேச்சு அல்லவா? ஏற்கனவே 2013 ஆண்டுல பாத்தீங்க அப்படின்னா ஜாஃபர் சாதிக் இதே போதை கடத்தல் வழக்குல வந்து சிக்கிதான் வெளியே வந்தார். கார் சேஸ் பண்ணி பிடிச்சு போலீஸ் பிடிச்சு கேஸ் போட்டு அதுல இருந்து வெளியே வந்தார். சரிங்களா? அதுக்கு முன்னாடியே அந்த திருட்டு விசிடி வழக்கும் அவர் மேல இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு நபர் ப்ரொடியூசராக இருக்கிறார், உதயநிதி கிட்ட ரொம்ப நெருங்கி இருக்கிறார், கட்சிக்காக நிறைய பணங்கள் கொடுத்திருக்கிறார். எப்படி பணம் வந்துச்சு? எப்படி உங்களால நெருங்கி போக முடியும்? ஜாஃபர் சாதிக் திமுக மட்டும் தான் பணம் கொடுத்திருக்காரு தெரியுமா? அவர் அந்த கட்சியில மத்திய அரசாங்கத்துக்கு அந்த கட்சியில இருந்து அந்த கட்சி தான் சார் கொடுப்பாங்க. மத்தியில எத்தனை எம்பிகளுக்கு அவர் பணம் கொடுத்திருக்காரு உங்களுக்கு தெரியுமா? நான் லிஸ்ட் கொடுப்பேன். ஜாஃபர் சாதிக்கு மோடி அரசாங்கத்துக்கு துணை இல்லாமல் அவருடைய சப்போர்ட் இல்லாம இவரால் அந்த தொழிலை செய்ய முடியுமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு பதில் சொல்லுங்க. ரெண்டாவது क्वेश्चन ஸ்டேட்டுக்கு வரலாம். என்ன சார் மோடியின் கூட்டு சேர்த்துக்கிறீங்க? அவர் தானுங்க, அவர் கவர்மெண்ட் தானுங்க. அப்ப அவர் சேர்க்காம யாரை சேர்க்க சொல்றீங்க? இப்ப நீங்க ஸ்டாலினை சேர்க்கறீங்கல்ல, நான் மோடி தானே சேர்க்க முடியும். மோடி கவர்மெண்ட் தானே. மோடி கவர்மெண்ட் துணை இல்லாம ஜாஃபர் சாதிக்கு இந்த திருட்டு வேலை செய்ய முடியுமா? பதில் சொல்லுங்க. எங்க கைது செய்யப்பட்டாரு அவரு? ராஜஸ்தான்ல சொன்னாங்க. சரி, ஏன் இந்த நேரத்துல தேர்தல் நேரத்துல வந்து ஜாஃபர் சாதியை பத்தி பெருசா பேசுறீங்க? ஏன் போதைப் பொருள் நடக்கவே இல்லையா? ஜாஃபர் சாதிக்கு மட்டும் தான் போதைப் பொருள் கடத்துறாரா? ஒரு நாளைக்கு போய் பாருங்க, புழல் ஜெயில எத்தனை பேர் 300 கிலோ 400 கிலோ 500 கிலோன்னு சொல்லிட்டு எத்தனால்ல இருந்து மெத்தனால் வரைக்கும் எல்லா ட்ரக்ஸ் அடிஷன் உள்ள வரோம். போய் பார்த்துட்டு வாங்க சொல்றேன். புழல் ஜெயில ஒரு நாளைக்கு ட்ரக் வந்து கேசஸ் மட்டும் எத்தனை வருதுன்னு போய் பாருங்க. ஏன்னா புதுசா ஜாஃபர் சாதிக்கு மட்டும்தான் போதைப் பொருள் கடத்திட்டாரு, அவர் மட்டும் தான் திமுக குடும்பத்தோட அப்படி நெருக்கமா இருக்காரு, ஸ்டாலின் சொல்லி தான் அவர் கடத்திட்டு வராரு, ஸ்டாலின் தான் அதை விற்கிறாரு. இங்க என்ன இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு அரசியலா இருக்கு. குஜராத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4500 கிலோ வந்து போதைப் பொருளை பிடிச்சிருக்காங்க. என்ன மத்திய அரசாங்கம் யோகியமே பேசிட்டு இருக்கேன். 5 லட்சம் கோடி போதைப் பொருள், அரசு பாதுகாப்பில் இந்த போதைப் பொருள் காணாமல் போய்விட்டது, மாயமாய் போய்விட்டுன்னு சொல்றாங்க. இதை விட ஒரு கேவலம் என்ன? அப்போ மோடி அரசாங்கம் அந்த போதைப் பொருளை எடுத்து வித்துட்டுச்சா? அந்த போதைப் பொருளுக்கு என்ன விஷயம்? ஜாஃபர் சாதிக்கை பத்தி பேசிட்டே இருக்கீங்க. ஜாஃபர் சாதிக்கு உத்தமன்னு சொல்லல, நான் ஜாஃபர் சாதிக்கு வக்காலத்து வாங்கல, தவறு தான். அதை போயிட்டு நீங்க வந்து ஸ்டாலின் மேல வந்து குற்றம் சாட்டினா இது எப்படி ஒரு ஏற்புடையதா இருக்கும்?
ஏன்னா ஆட்சியில யாரு இருக்காங்களோ அவங்கள தானே கேள்வி கேட்க உத்தரப்பிரதேசத்தில் முடியும். 500 கஞ்சா காணாம போச்சுன்றது யோகி ஆதித்யநாத் சொல்றாரு. எலி சாப்பிட்டுச்சுன்ற ஒரு கேனத்தனமான ஒரு கேள்வி பதிலா இல்லையா அது? ஒரு முதல்வர், ஒரு பொறுப்புள்ள ஒரு முதல்வர் அந்த கஞ்சா போட்டலங்களை எலி சாப்பிட்டுச்சுன்றாரு. அரசு பாதுகாப்புல இருந்து அந்த போதைப் பொருட்கள் காணவில்லை. 5 லட்சம் கோடிங்க, சும்மா இல்ல, 1 2 இல்ல. குஜராத்தில் 4500 கிலோ வந்து போதை அபின்கள் பிடிக்கப்பட்டிருக்கு. நீங்க கணக்கு எடுத்து பாருங்க. தமிழகத்தை விட வட மாநிலங்கள்ல போய் பாருங்க, அவங்க ரெக்கார்ட்ஸ் எடுத்து பாருங்க, எவ்வளவு போதைப் பொருள் ஒரு நாளைக்கு, ஒரு வருஷத்துக்கு, ஒரு மாசத்துக்கு எவ்வளவு போதைப் பொருள் வருகிறது, கடத்தப்பட்டு வருகிறது, எத்தனை பிடிபடுகிறதுன்னு பாருங்க. இந்த புள்ளி விவரங்களை எடுத்து பேசுங்க. ஒன்லி ஜாஃபர் சாதிக்கு மட்டும் ஏன் அப்படி ஃபோக்கஸ் பண்றீங்க? ஜாஃபர் சாதிக்கு ஃபோக்கஸ் பண்ணுவதற்கான காரணம் அவர் திமுகவுடைய ஒரு அங்கமாக இருந்தார். சரி, அப்ப பாஜகல இருக்கிறவங்க யோகியவானுங்களா? அது கேள்வி கேட்க வேண்டியது திமுக தானே சார் கேள்வி. திமுக கேட்கணும், காங்கிரஸ் கேட்கணும் சார். ஏன் இப்ப பாஜகவில் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு திமுக செய்யற ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் எடுத்து மேடைக்கு மேடை இப்ப பேசலையா? ஏன் திமுகவும் பேச வேண்டியது தானே? ஆருத்ரா சுரேஷை பத்தி பேச வேண்டியது தானே? ஏன் அவங்க மௌனமாக இருக்கிறாங்க? ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சிஎம்க்கு ஒரு தன்மை உண்டு, ஒரு பண்பு உண்டு, ஒரு மாண்பு உண்டு. சரி, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வட மாநிலம் தான் இறங்கி சண்டை போடலாம். இது தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் தமிழர்களுக்கு ஒரு திராவிடத்திற்கு ஒரு மாண்பு உண்டு. அந்த மாண்பை அவர்கள் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். அண்ணாமலைக்கு ஈக்குவலாக போயிட்டு பேச வேண்டிய அவசியம் தமிழக முதல்வருக்கு கிடையாது. ஏன்னா அவர் ஈக்குவலான ஆளே கிடையாது. இப்போ நான் ஸ்டாலினை பற்றி பேசுனா ஸ்டாலினுக்கு பதில் சொல்லிடுவாரா? அவர் தமிழகத்தினுடைய முதல்வர். நான் தெருக்கோடியில் போகிற ஒரு ஆள். அப்படிதான் அது. நான் பேசுறேன்றதுக்காக முதல்வர் ஸ்டாலின் வந்து எனக்கு பதில் சொல்லணும் நான் எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை பேசுவார்கள். எல்லாத்துக்கும் இறங்கி வந்து ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லணுமா என்ன? அதே போலதான் அண்ணாமலை அதுல ஒண்ணு. அண்ணாமலை கட்சியினுடைய மாநில தலைவர் சார். அவர் வந்து கேள்வி கேட்கிறார். என்ன அவர் கேட்டா நாங்க பதில் சொல்லணுமா என்ன? ஆமா சார், எப்படி பதில் சொல்றீங்க? சொல்ல வேண்டிய கடமை என்ன பதில் சொல்லணும்? நீ ஆருத்ராக்கு பதில் சொல்லு, ஏன் வாய் மூடிட்டு இருக்க? ஆருத்ரா பதில் சொல்லுப்பா. என்ன கேள்வி கேட்டாங்க திமுக தரப்புல இருந்து? நான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. எனக்கு நிறைய எல்லாரும் என்ன கேள்வி கேட்கறீங்க. நான் கேள்வி கேட்கிறேன். ஆருத்ரா வழக்குல ஆர்கே சுரேஷ்க்கும் உனக்கும் என்ன பின்னணி? 100 கோடி ரூபாய் நீ அதுல வந்து லஞ்சம் பெற்றுன்னு சொல்ற. லூலுமால் வேணான்னு சொன்னா அண்ணாமலை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். நீங்க முதல்வரை பத்தி பேசுனீங்கன்னா நான் அண்ணாமலை பத்தி பேசுவேன். அண்ணாமலை ஒன்றும் யோகியவான் கிடையாதுங்க. லூலுமால் வேணான்னு சொன்னீங்க. அதே லூலுமால் வந்து இங்க வர வச்சு அவர்கிட்ட பேரம் பேசி 80 கோடி ரூபாய் பேரம் பேசி வாங்கியிருக்கு. இப்போ கோயம்புத்தூர் லூலுமால் கட்ட ஆரம்பிச்சிட்டா. எங்க போயிட்டு அண்ணாமலை? தமிழகத்தில் நாங்கள் லூலுமால் வர விட மாட்டோம், ஒரு செங்கல் கூட வைக்க விட மாட்டோம்னு சொன்ன அண்ணாமலை இன்னைக்கு கோயம்புத்தூர்ல கட்டிட்டு இருக்கான், லூலுமால் கட்டிட்டு இருக்கான். என்ன பண்ண போறீங்க? எவ்வளோ பணம் வாங்கினீங்க? எந்த ஸ்டார் ஹோட்டலில் நீங்கள் போட்டீங்க? எவ்வளோ லஞ்சம் பெற்றீங்க? என் மக்கள் என் மக்கள் யாத்திரை போனீங்க. எத்தனை தொழிலதிபர் மிரட்டி பணம் வாங்கினீங்க? எத்தனை மாவட்ட செயலர் உன்னால நடுத்தருக்கு வந்திருக்கிறான்? எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. மக்களுடைய ஆதரவு மூலமா அவர் போனார். மக்கள் ஆதரவு இல்ல, ஒரு புடலங்கா இல்ல மேடம். அவருக்கு ஆதரவே கிடையாது. சோசியல் மீடியா ஆதரவு தான். யார் ஆதரவு நினைக்கிறீங்க? பிரதமர் மோடி அவர்கள் இங்க வந்தப்ப பாத்தீங்கல்ல, கூட்டத்தை பாத்தீங்களா? மேடம், ஸ்கூல் பசங்களை எடுத்து வந்து ரோட் ஷோ போனா இதோட ஒரு கேவலமான விஷயம். இதுக்கே அவர் மேல கிரிமினல் வழக்கு பதிவு செய்யலாம். அண்ணாமலை மீதும் மோடி மீதும் கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். ஏன்னா ஸ்கூல் பசங்களை படிக்கிற பிள்ளைகளை வந்து ரோட் ஷோவில் நிக்க வச்சிருக்க. ஸ்கூல் யூனிஃபார்ம் கூட காட்டல. அட்லீஸ்ட் அந்த புத்தியாச்சும் இருக்கா பாஜகவுக்கு? அந்த புத்தி கூட கிடையாது. இதுதான் சொல்றது ஆர்எஸ்எஸ் புத்தின்றது. சங்கி புத்தின்றது எது சொல்றாங்கன்னா இதுதான். ஏன் அப்படின்னா ஸ்கூல் பசங்களை படிக்கிற பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை ரோட்ல நிக்க வச்சா ரோட் ஷோவாது? நான் கேட்கிறேன், எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் பண்றீங்க நீங்க. இதுல அண்ணாமலை வந்து ரோட் ஷோ பண்ணிட்டாரு, ஒரு பெருமை வேற. 100 பேர் கூட கிடையாது ஒரு மீட்டிங்ல. இங்கே கூட தான் சேலத்துல வந்து இளைஞர் மாநாடு நடந்துச்சு. அதுல பாத்தீங்க அப்படின்னா பெண்களை கூட்டிட்டு வந்து ஆபாசமா நடனம் ஆட வச்சாங்க. மேடம், நான் வந்து திமுக பத்தி பேச வரல. இல்ல, நான் பொதுவா பேசுறேன். நீங்க வந்து பாஜக பத்தி பேசும்போது நான் உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு சும்மா ஒரு ஞாபகப்படுத்துறேன். பெண்களை வந்து ஆபாச நடனம் ஆட வச்சாங்க. இங்க மேடையில உதயநிதி பேசிட்டு இருக்காரு, கீழே உட்காந்து சீட்டு கட்டுதான் விளையாடிட்டு இருந்தாங்க. கூட்டமும் தான் இல்ல. அதுக்கு என்ன சொல்ல வரீங்க மேடம்? திராவிட கட்சி பாரம்பரியமான கட்சி. கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். அதாவது ரோட் ஷோ நடத்தினாரு,
அப்படின்ற கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன். இப்போ நீங்க அந்த டாபிக் உங்களுக்கு போனீங்கன்னா நான் ஞாபகப்படுத்துறேன், இல்ல, இங்க திமுகவிலயும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு நான் கண்டிப்பா நடக்குதுன்னா ஞாபகப்படுத்துறேன். அதை நான் வந்து நியாயப்படுத்தவே இல்லையே. ம். நீங்க உங்களை நியாயப்படுத்திக்காதீங்கன்னு சொல்றேன். நீங்க யோகியவான் மனம் திமுக வந்து அயோக்கியமான அப்படி சித்தரிக்காதீங்க. திமுகவில் இருப்பவர்கள் புனிதர்கள் அப்படித்தானே? நான் புனிதர்னு சொல்லவே இல்லையே. ஐ அம் நாட் கோயிங் டு கிவ் சர்டிஃபிகேட் குட் சர்டிஃபிகேட் டு டிஎம்கே. ம். டிஎம்கே ஒன்றும் குட் சர்டிஃபிகேட் நான் கொடுக்கவே இல்லையே. ம். அதே போல பாஜகவுக்கு நான் குட் சர்டிஃபிகேட் கொடுக்கலையே. ம். திமுகவோட மோசமானவர்கள் பாஜக. என்ன பொறுத்த வரையும் பர்சன்டேஜ் தான் வித்தியாசம். ம். இவன் 40னா அவன் 70, இவன் 60னா அவன் 90. ம். இப்படிதான் ரேஷியோ மாறினே தவிர இன்னைக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் இங்க யோகியவான் யாருமே கிடையாது. ம். என்ன திருடலாம் நல்ல திருடன், கொஞ்சம் கம்மியாக இவன் கொஞ்சம் திருடுவாங்க, கொஞ்சம் மனசாட்சி உள்ள திருடம்பா அப்படி சொல்றது இல்லையா? அது போல இவன் கொஞ்சம் மனசாட்சி உள்ள திருடன். ஏதோ செஞ்ச 10 ரூபா சாப்பிட்டாலும் ஒரு 4 ரூபா செய்வான்பா. அவன் 10 ரூபா சாப்பிட்டாலும் அவன் 10 ரூபா அவனே சாப்பிட்டுறான்பா. இதுதான் விஷயம். இதுதான் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள வித்தியாசம். ம். இவன் 10 ரூபா சாப்பிட்டா 4 ரூபா வந்து மக்களுக்கு செஞ்சிடறான். ம். அவன் 10 ரூபா சாப்பிட்டா அவன் 10 ரூபா அவனே சாப்பிட்டுறான். இதுதான் வித்தியாசம். 10 ஆண்டு காலையில் மோடி செய்த ஒரு சாதனைகள் என்ன? நீட்டுக்கு நீட்டு தந்தது நல்ல சொல்லுங்க. 5வது இடத்துக்கு வந்திருக்கு என்னங்க 5வது இடத்துக்கு பொருளாதாரத்தில் 150 லட்சம் கோடி கடன் இருக்குங்க. என்ன பொருளாதாரத்தில் அது வந்துச்சு சொல்றீங்க? டாலர் ரேட் என்ன? இதே குஜராத் முதலமைச்சரா மோடி இருக்கும்போது ஹே அப்படின்னாரு, டாலர் எகிரி போச்சு, ருபியா நோட் அப்படின்னாரு. எங்க இப்போ இன்னைக்கு எவ்வளவு? 83 ரூபாய் டாலர் மாதிரி. எங்க போச்சு? காங்கிரஸ் ஆட்சியில் 65 ரூபா இருந்தது, இன்னைக்கு 83 ரூபா. என்ன பொருளாதார வளர்ச்சின்னு சொல்றீங்க? பதில் சொல்லுங்க சார். 5வது இடத்துல இருக்கோம் சார். என்ன எதுல 5வது இடத்துல இருக்கீங்க? ஊழல் இல்லையா? ஊழல் இல்ல 5வது ஷேர் இடத்துல. மார்க்கெட்ல 4வது இடத்துல என்னங்க யாரு? அதானி ஷேர் மார்க்கெட் சொல்றீங்களா? அதானி ஷேர் மார்க்கெட் சொல்றீங்களா? எது சொல்றீங்க? தேசிய பங்குச்சந்தை பத்தி. தேசிய பங்குச்சந்தையில யாருங்க மெயின் கான்செப்ட்? 4வது இடத்துல இருக்கோம் நம்ம. யார் இருக்கா? தேசிய பங்குச்சந்தை போறீங்க. டாபிக் போயிட்டே இருக்கலாம். பேச டாபிக்கை பேசிடணும். தேசிய பங்குச்சந்தை யாருங்க? அப்ப இந்தியா உங்களுக்கு டெவலப்பே ஆகலன்னு சொல்ல? கண்டிப்பா ஆகலங்க. கண்டிப்பா ஆகல. வறுமை கோட்டில் இருக்கிற இன்னும் வறுமை கோட்டுக்குள்ள தான் போயின்னு இருக்கான். பணக்காரன் பார்ப்பனிங்க மேல போயினே இருக்கான். அதானி அம்பானி வளர்ந்துட்டே இருக்கான். 2,25 லட்சம் கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து கடன் தள்ளுபடி பண்ணிக்க. ராம்தேவன் ஒருத்தன் இருக்கான், சாமியார் வேஷம் போட்டுன்னு ஊரை சுத்தி ஏமாத்தின்னு மருந்துகள் வித்துன்னு போலிய உட்காந்துக்கிறான். 2000 கோடி அவனுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கான். யார் அக்கௌண்ட் காசு? லலித் மோடி காசு தள்ளுபடி. வாராக்கடன் நீரவ் மோடி இவனுக்கு காசு தள்ளுபடி பண்ணியிருக்கேன். ஆனா நான் 1000 ரூபா போட்டு அந்த 1000 ரூபா பேங்க்ல இல்லைன்னா எனக்கு வந்து மினிமம் பேலன்ஸ் சார்ஜ் பண்றேன். எவ்வளவு வெக்கக்கேடான ஒரு அரசியல் இது! என்ன அரசாங்கம்? யாருக்கான அரசாங்கம் இது? மக்களுக்கான அரசாங்கம் நினைக்கிறீங்களா? என்னுடைய வரிப்பணத்தை சொல்ற சுரண்டி அவனுக்கு வாழ வைக்கிற என்ன வளர்ச்சி கண்டுச்சுன்னு நினைக்கிறீங்க? அதானி வளர்ந்துருக்காரு, அம்பானி வளர்ந்துருக்காரு, குழுமம் வளர்ந்துருக்கு. வேற யார் வளர்ந்துருக்கா சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்களா பார்க்கலாம். 2 கோடி பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கொடுத்தீங்களா? விவசாயத்தை அழிச்சிட்டீங்க. என்ன பண்ணீங்க? ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு விவசாயம். அந்த விவசாயத்தை அழிச்சு விட்டீர்களே. விவசாயிகளுக்கு கண்ணீர் புகை செலுத்துகிறீர்கள். துப்பாக்கி சூடு நடத்து எந்த நாட்டில் நடக்குமா? அவன் விவசாயத்தை கப்பல்ல செய்யறான், மொட்டை மாடல செய்யறான், எங்கெங்கயோ செய்யறான், விவசாயத்தை செய்யறான். ஆனா இங்கதான் இந்த நாட்டில் மட்டும்தான் விவசாயத்தை அழித்து பணக்கார முதல் விவசாயி தான் இருக்கான். அவனால அவன் வாங்கின லோனை கட்ட முடியாம தற்கொலை செய்து கொள்கிறான். இதை பற்றி எந்த ஊடகம் விவாதிப்பது கிடையாது. ஆனா மோடி யோகியவான், அண்ணாமலை யோகி. அண்ணாமலை கேட்ட கேள்விக்கு திமுக பதில் சொல்லவில்லை. திமுக வந்து ஊழல் கட்சி, திமுக வந்து போதைப் பொருள் கடத்துகிறது, திமுக சாராய ஆலை வைத்துக் கொண்டு இருக்கிறது. இவனுங்களும் யோகியவான்களா? இவனுங்களும் இவங்கிட்ட எதுவுமே செய்யலையா? நான் கேட்கிற கேள்வி, 10 ஆண்டு 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஊழல் கட்சின்னு சொல்லிக்கொண்டே வந்த மோடி அரசாங்கம் என்ன நீ வழக்கு போட்டு காங்கிரஸ் மேல எத்தனை குற்றச்சாட்டுகளை நீ போய் எத்தனை வழக்கில் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தீங்க? என்ன சொன்னீங்க 2014 காங்கிரஸ் ஊழல் கட்சி, ரைட், ஓகே. எத்தனை வழக்கு மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை வழக்குகளில் நீங்க காங்கிரஸ் மேல் போட்டீங்க? எத்தனை வழக்குல நீதி அதை தண்டனையை பெற்றுக் கொடுத்தீங்க? இந்த ரிசல்ட் சொல்லுங்க. 2G வந்து பெரிய ஒரு இஷ்யூவா அப்படி காட்டி 2014 எலெக்ஷன்ல வந்தீங்க. ஆனா 2G வந்து நிரூபிக்கப்பட்டதா? டிஸ்மிஸ் செய்யப்பட்டு விட்டது. இப்ப ஆதாரங்கள் திரட்டி என்ன ஆரம்பத்திலேயே சொன்னேனே, மறுபடியும் அது கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்கு சார். அது போறாங்க. ஏன் போறாங்க? ஜூன் மாசம் அந்த கேஸ் வந்து முடிவுக்கு வரப்போகுது. அதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சிச்சு. திருப்பி அவங்க சிபிஐ வந்து இந்த எலெக்ஷனுக்காக ஒரு மேல்முறையை செய்திருக்கிறார்கள். இதனுடைய சூட்சமத்தில் நீங்க புரியுங்க. இதெல்லாம் எலெக்ஷன் பாலிடிக்ஸ்.
எலெக்ஷன் பாலிடிக்ஸ் இதெல்லாம். இது நீங்கள் சூட்சுமத்தை ஒரு நெறியாளரை நீங்களே அது சரியாக புரிந்து கொள்ளவில்லைன்னா நடுத்தர பாமர மக்கள் அதை எப்படி புரிந்து கொள்வார்கள்? இது ஒரு எலெக்ஷன் பாலிடிக்ஸ். இது இப்போ ஆராசா பேசின ஆடியோ கேட்டிங்களா இல்லையா சார்? இதில் அவர் பேசின விஷயம் என்ன அப்படின்னா, சிபிசிஐடி அதாவது சிபிஐ ஆஃபீஸர்கள் வந்துட்டு நான் சொல்கிற டைமுக்கு வந்தால் போதும், நான் சொல்கிற இடத்துல செக் பண்ணால் போதும், இவங்க தான் அசைன் பண்ணுறாங்க சிபிஐ ஆஃபீஸர்களுக்கு. ஏன் ஆட்சியில் இருந்தப்போ சிபிஐ ரெய்டு வரதெல்லாம் எப்படி வரணும்? திடீர்னு தானே வருவாங்க. ஸோ நீங்கள் அசைன் பண்ணி நான் சொல்கிற டைமுக்கு நீங்கள் சிபிஐ ரெய்டு வந்து நான் சொல்கிற டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போ அப்படின்றதுக்கு பேர் என்னது? ரெய்டா? சரி, இந்த மாதிரியான ஆடியோக்களை தானே அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டாங்க. உண்மையை வெளியிட்டிருக்காரு. இதுவே மிகப்பெரிய அண்ணாமலை வெளியிடுகிற ஆடியோக்கள் அனைத்தும் போலியான எடிட்டிங் செய்யப்பட்டது. அத திமுகவே அமைதியா இருக்காங்களே, அவங்களே எதிர்ப்பு சார், தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால பதில் சொல்லுங்க. திமுகவை பத்தி அவதூறு பரப்புறாங்க, உங்களை பத்தி இந்த மாதிரி விஷயங்கள் பேசுறாங்க அப்படின்னா நீங்க கோர்ட்டுக்கு போகலாமே, நீங்க கேஸ் போடலாமே. சாதாரண விஷயம். திமுக ஏன் இன்னும் மௌனம் காக்கிறது? இல்ல ஒண்ணுமே இல்ல, சிம்பிளான ஒரே கேள்வி. பிடிஆர் ஆடியோ வந்து வெளியாச்சு, ஆமாவா இல்லையா? 30,000 கோடி சம்பந்தமாக பிடிஆர் ஆடியோ வெளியாச்சு. உடனடியாக அவர் இலாக்கா மாற்றப்பட்டார். ஏன் மாற்றப்பட்டார்? சொல்லட்டுங்களா? பிடிஆர் ஆடியோவாக இருக்கட்டும், ராசா ஆடியோவாக இருக்கட்டும், இதெல்லாம் அண்ணாமலையுடைய பித்தலாட்டங்கள், எடிட் செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்ட விஷயங்கள். உங்களை பத்தி இப்போ நான் அவதூறா ஏதோ ஒரு பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாய்ஸ் மூலயமா நான் ஏதோ ஏஐ தொழில்நுட்பம் மூலயமா உங்களை பத்தி ஒரு அவதூறு பரப்புறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அமைதியாவா இருப்பீங்க? எனக்கு தெரியும் நான் அதை பேசலன்னு, நான் அமைதியாக தான் இருப்பேன். குறைந்தபட்சம் ஒரு கோவத்தையாவது நான் காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு மெச்சூரிட்டி அங்கே தான் இருக்கும். இதுக்கு பேர் மெச்சூரிட்டியா? இது கண்டிப்பா மெச்சூரிட்டி. என்னை பத்தி எனக்கு தெரியும், நான் பேசலன்னு தெரியும், என்ன மேல அவனுக்கு காழ்ப்புணர்ச்சியில் எதனா பண்ணுவான்னு தெரியும். திமுகவை பத்தி நான் மக்கள் என்ன நினைப்பாங்க, மக்கள் என்ன யோசிப்பாங்க? அதாவது 2 விதங்க. ஒன்று எதிர்த்து கேள்வி கேட்டா மக்கள் வந்து உடனே எதிர்த்து கேள்வி கேட்டாரு அப்படின்னு நினைச்சிருவாங்க. நீங்க நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. தப்பு இருக்குது, அதனால இவருக்கு கோவம் வருது அப்படின்னுமா. அதாவது மக்களை பத்தி வந்து மனநிலையை வந்து இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். அப்ப அமைதியா இருந்தாங்கன்னா ஆமா உண்மை தப்பு தான் பண்ணிருக்கேன் அதான் வாயை 2 விஷயமா யோசிப்பாங்க. அப்பயே 2 விதமா யோசிப்பார்கள். என்னன்னா, இவனுக்குலாம் அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் பாட்டு அவர் வேலையை பார்க்குறாரு, சிஎம் வேலையை அவர் பார்த்துட்டு போறாரு. சரி, அண்ணாமலை அப்படிதான் பேசுவான். ஏன்னா சிஎம் மேலே சேற்று வாரி அரைக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. எப்படியாச்சும் சேற்று வாரி இருக்கணும், அவர் கவனத்தை, மக்களுடைய கவனத்தை தன் பக்கம் திருப்ப வேண்டும் என்பது அண்ணாமலையுடைய கவனம். அதுதான் அவருடைய கான்சன்ட்ரேஷன். ஏன்னா அவர் பேசலைன்னா அவர் யாரும் சட்டை பண்ண போகிறது கிடையாது. அண்ணாமலை ஒருத்தர் இருக்கிறது தெரிய போகிறதே கிடையாது. இப்போ நான் ஒருத்தன் பப்ளிசிட்டி ஆகணும்னா நான் பேசிகிட்டே இருக்கணும், ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கணும், மக்களை குழப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹிட்லர் மாதிரி தான். நீ உன்னை யோசிக்க விடக்கூடாது. நீ யோசிக்க ஆரம்பிச்சிட்டனா எனக்கு வந்து இங்கே ஆட்டம் கண்டுவிடும். அதனால உன்னை யோசிக்க விடவே கூடாது. ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துட்டே இருக்கணும். இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்னுடைய வேலையை நான் பார்த்து போய்கொண்டே இருக்கிறேன். அவ்வளோதான் விஷயம். இது நீங்கள் வேற கண்ணோட்டத்தில் பார்க்கணும். ஆக திமுகவை அவர்கள் தாக்கி பேசுவது இந்த எலெக்ஷனுக்காக எப்படியாகிலும் இந்த தமிழகத்தில் பாஜக கால் ஊன்றி விட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நிச்சயமாக நான் சொல்கிறேன், பாஜக ஆர்எஸ்எஸ் பின்னணி இல்லாமல் இருந்தால், ஆர்எஸ்எஸ் என்ற தீவிரவாத அமைப்பு அவர்கள் பின்னால் செயல்படாமல் இருந்தால் நிச்சயமாக பாஜகவை நான் ஆதரிப்பேன். ஏன்னா அனைத்துக்கும் மூல காரணம் ஆர்எஸ்எஸ் தான். அந்த ஆர்எஸ்எஸ் வந்து கைப்பாவாக மோடி செயல்படுகிறார். இதுதான் விஷயம். மீண்டும் இந்த தேசத்தை பார்ப்பனியத்திற்கு அடிமையாக்க துடிக்கிறது தான் அவங்களுடைய சித்தாந்தமே தவிர நாட்டுக்கு நன்மை செய்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு துளி கூட கிடையாது. நான் சொல்லுவேன், 10 ஆண்டுகளில் மோடி செய்த அட்டூழியங்கள், அராஜகங்கள், அக்கிரமங்கள் எவ்வளோ நான் சொல்லுவேன், லிஸ்ட்டு போட்டு கொடுப்பேன். அண்ணாமலை ஒரு நாள் கூப்பிட்றீங்களா, டிபேட்டுக்கு நேரடியாக விவாதம் செய்வோம், ஏன் இந்த எலெக்ஷன் முன்னாடி விவாதம் செய்வோம், அண்ணாமலை கூப்பிடுங்க, நான் ஆதாரத்தோடு தரேன். அண்ணாமலை என்ன ஆதாரம் உங்களுக்கு கொடுக்குறாரு, நான் ஆதாரம் கொடுக்குறேன். அண்ணாமலை பேசிய ஆடியோக்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு நான் சேலஞ்ச் பண்ணேன், உங்களால் அண்ணாமலை கூட்டு வர முடியுமா, நேருக்கு நேர் டிபேட் வைக்க சொல்கிறேன். மோடி செய்த அக்கிரமங்கள் நான் சொல்கிறேன், அவங்க எம்பிகள் செய்த குற்ற பின்னணிகள் நான் சொல்கிறேன், ஆதாரங்களோடு கொடுக்குறேன். அண்ணாமலைக்கு வர சொல்கிறீங்களா? இப்போ இந்த அரங்கத்திற்கு அண்ணாமலை வர சொல்லுங்களா பார்க்கலாம். ஐ எம் கிவிங் எ சேலஞ்ச் டு அண்ணாமலை. இப்போ நீங்கள் சும்மா வந்து போயிட்டு திமுக திஸ் இஸ் அ பார்லிமெண்ட் எலெக்ஷன். டெமோக்ரஸி கேள்விக்குறியா இருக்கிறது, கான்ஸ்டியூஷன் கேள்விக்குறியா இருக்கிறது, நீதித்துறை விலைக்கு வாங்கிட்டாங்க, இடி விலைக்கு வாங்கிட்டாங்க, சிபிஐ விலைக்கு வாங்கிட்டாங்க, என்சிபி அவங்க கையில் இருக்கு, அமலாக்கத்துறை அவங்க கையில் இருக்கு, மிலிட்ரி அவங்க கையில் இருக்கு. 40 உயிர்கள் பலியாச்சு. யாருன்னா தெரியுமா நாட்டில்?
அப்துல் கலாம், மாண்புமிகு அப்துல் கலாம் சயின்டிஸ்ட் கிரேட். அவருடைய மரணம் இன்னும் மர்மமாக இருக்கு. அப்துல் கலாம் மரணமா? ஆமா, இது நீங்க ஆச்சரியமா கேக்குறீங்களே. சார், திடீர்னு ஒரு அவரு மேடையில இயற்கையான முறையில இயற்கையான மரணம் மரணம் கிடையாது, மாரடைப்புல ஏற்பட்ட- இயற்கையான மரணம் கிடையாது. ஆ, அவர் மரணத்தில் மர்மம் உண்டு. சிபிஐ விசாரணை வேண்டும். ம், அண்ணல் அம்பேத்கர், இந்த கான்ஸ்டிடியூஷனோட தந்தை ம், அண்ணல் அம்பேத்கருடைய மரணத்திலே மர்மம் உண்டு. ம், அதன் பின்னில் RSS இருக்கிறது என்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம். ம். ஜெயலலிதா மரணத்துல கூட தான் மர்மம் வைங்க. இருக்கு. ம். ஏன் வைக்கல? வச்சாச்சு, ஆறுமுகசாமி கமிஷன் வச்சாச்சு. என்ன பண்ணுச்சு? என்ன நடவடிக்கை? அததான் திமுகவை பார்த்து நம்ம கேள்வி கேட்கணும். ஏன் இப்ப என்ன மோடி கூட என்ன சொன்னாரு. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? மோடி கூட அந்த சொன்னாரு. கமிஷனுடைய இல்ல ரிசல்ட் என்ன? இல்ல, நான் என்ன அருணா கேக்குறேன், ஜெகதீஷ் நீங்க வச்சாங்க, ஸ்டெர்லைட் விஷயம். அதாவது டைவர்ட் பண்ணாதீங்க. அந்த என்ன? நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க, அது வரும். நான் வந்து எல்லாத்துக்கும் நன்மையானது எல்லாம் வேக வேகமா கமிஷன் அமைச்சாங்க. திமுக செயல்படவில்லை. இல்ல, திமுக செயல்படவில்லைன்னு சொல்றதை விட ம், அதுக்கு வேற காரணங்களும் உண்டு. அதெல்லாம் இப்ப பேசிக்கிட்டு இருக்க முடியாது. சரி தமிழக பாலிடிக்ஸை பொறுத்து நான் என்ன கேட்குறேன், நான் வந்து நேஷனல் பாலிடிக்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கேன். சரி. நேஷனல் பாலிடிக்ஸில் அப்துல் கலாம் மரணம் மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். இப்ப நீங்க தான் புதுசா சொல்றீங்க. புதுசா அப்துல் இல்ல, கலாம் வரணும். ம், நீங்க ஊடகத்துறை இதை நீங்க கேள்வி கேட்டிருக்கணும். சரி. ம், நான் ஒரு சிவனடியாரா ஒரு மக்கள் உரிமை இயக்கத்தின் மூலமா இன்னைக்கு ஒரு கொஸ்டின் எழுப்புறேன். சரி. அப்துல் கலாம் மரணத்துல ஒரு மர்மம் இருக்கிறது. ம், அண்ணல் டாக்டர் அம்பேத்கருடைய மரணத்துல மர்மம் இருக்கிறது. இன்னும் அது முடிச்சு அவிழ்க்கப்படவே இல்லை. ம், அப்போ இந்த பாஜக எத்தனை விஷயங்களை வந்து இந்த நாட்டுக்கு செய்தது என்று நீங்க அப்படியே தம்பட அடிக்கிறீங்க. வர்ணம் பூசிய சோசியல் மீடியால மிகப்பெரிய ஒரு விளம்பரங்களை கொடுத்து மக்களை முட்டாளாக்கி கொண்டிருக்கிற இந்த பாஜக அரசு. எத்தனை ஆயிரம் கோடிகள் என்னாச்சு? இந்த எலக்ட்ரோல் பாண்ட்ல என்னாச்சு? ம், ஏன் பதில் சொல்ல முடியல? வா, நேருக்கு நேரு வா. ம். ஏங்க, ஒரே ஒரு விஷயம், கொரோனா பீரியட்ல மக்கள் உயிரோடு விளையாடிய இந்த மோடி அரசாங்கம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா? எந்த தமிழக ஆட்சியில் தமிழக ஸ்டாலின் அந்த மாதிரி பண்ணியிருக்காரா? நான் கேட்கிறேன். மக்கள் உயிரோடு விளையாடிய அரசு மோடி அரசு. தடுப்பூசி போட்டாங்களா எல்லாத்துக்கும் இலவசமா? அவங்ககிட்ட தேர்தல் பாண்டு நிதி வாங்கியிருக்கான். அப்போ அவனுக்கு நிதி 200 கோடி 150 கோடி நான் லிஸ்ட் கொடுக்கட்டுமா? எந்தெந்த கம்பெனி அவனுக்கு காசு கொடுத்துட்டு இப்போ நான் எடுத்து கொடுக்கட்டுமா? வாசிக்கட்டுமா? தான் அந்த பட்டியல் வாசிக்கட்டுமா? உங்களுக்கு நீங்க விருப்பப்படுறீங்களா? வாசிக்கட்டுமா? எத்தனை கோடி? 150 கோடி, 200 கோடி, 250 கோடி அந்த வேக்சின் தயாரித்த நிறுவனம் கம்பெனி கிட்ட இருந்து வாங்கியிருக்காருன்னா, அப்போ அதுல ஒரு 9-10 கம்பெனி கிட்ட வழக்குகள் இருக்கு, போலி மருந்து தயாரிக்கிற வழக்கு. அப்ப அந்த கம்பெனி கிட்ட எல்லாம் வந்து நீங்க வந்து தேர்தல் நிதியா வாங்கியிருக்கீங்க. அப்ப அவர்கள் அடைந்த பலன் என்ன? அந்த பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் என்ன பலன் அடைந்தது? அவங்க உங்களுக்கு 250 கோடி கொடுத்துருக்கான். லாட்ரி மார்ட்டின்னு ஒருத்தன் இருந்தான் இங்க, அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. உடனே அவன் தம்பி போயிட்டு பாஜகவில் போய் சேர்ந்தான், 100 கோடி ரூபா டொனேஷன் கொடுத்தான், புனிதவான் ஆயிட்டான். லாட்ரி மார்ட்டின் இப்போ 1356 கோடி ரூபாய் பிஜேபிக்கு பண்ணியிருக்கான். இதெல்லாம் மணி லாண்டரிங் இல்லையா? யாரு விட்டு போனோம்? எங்கேருந்து பணம் வந்தது? அவன் அடைந்த லாபம் என்ன? அப்போ உச்சநீதிமன்றம் தானாக முன் வந்து மோடி மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். நான் அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து பிரஸ் மீட் கொடுத்துருக்கேன். உச்சநீதிமன்றத்துக்கு நாங்கள் மனு அளித்திருக்கோம். மக்களின் உயிரோடு விளையாடிய மோடியை கைது செய்ய வேண்டும், அவர் குற்றவாளியாக வைக்க வேண்டும். அப்போ இத்தனை மருந்து கம்பெனி எத்தனை ஊழலாம் செய்யுங்க, மக்களுடைய உயிரில் வந்து விளையாடலாமா? அத்தனை மருந்து கம்பெனி உனக்கு இத்தனை 1000 கோடி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவருக்கு அடைந்த லாபம் என்ன? எனக்கு பதில் சொல்லுங்க. ஒரு நெறியாளராக எனக்கு பதில் சொல்லுங்க. கச்சத்தீவு பிரச்சனை இப்போ கொண்டு வரீங்க. 10 ஆண்டுகள் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஏன் மீட்கல? 1974 கச்சத்தீவினுடைய உடன்படிக்கையை வந்து போட்டாங்க. இரு நாடுகள், இலங்கையும் இந்தியாவும் உடன்படிக்கையை போடுது. அப்போ இரு நாடுகளும் வந்து சமமாக பிரித்து கொடுக்கப்படுகிறது, அதிகார வரம்புகள் சமமாக பிரித்து கொடுக்கப்படுகிறது. அதில் எந்த குற்றம் இருக்கு? ஜெய்சங்கர் சொல்றாரு, ஜெய்சங்கர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சரா இல்லை பாஜகனுடைய நட்சத்திர பேச்சாளராக எனக்கு தெரியல. அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இப்போ? அதுவும் இந்த காலகட்டத்தில் கச்சத்தீவு பற்றி தாரை வார்த்து விட்ட திமுக அப்படின்னு சொல்றாங்க. ரைட், திமுக தவறு செய்ததாக கூட இருக்கட்டும், ஆனால் உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ளும். 1974 இரு நாடுகளும் போட்ட ஒப்பந்தத்தில் அந்த இடத்தில் சம உரிமை நிலத்தையும் சரி. திமுக எதிர்ப்பு தெரிவிக்காம இருந்தது எவ்வளவு பெரிய தப்பு சார். எதிர்ப்பு இதுல என்னங்க இருக்கு? ஏங்க சார், கச்சத்தீவை தூக்கி கொடுக்குறீங்க. திமுக அந்த நேரத்தில் ஆளுங்கட்சியா இருந்திருக்கு, சரி, எதிர்ப்பு தெரிவிச்சு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தா இந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்குமே. ஒரு மத்திய அரசாங்கம் சரி ப்ரெஷர் கொடுக்குது, அவங்க 2 பேர் பேசுறாங்க, அவங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க, பக்கத்தில் இருக்கு. அது இலங்கையும் நம்மோடு இருந்த ஒரு நாடு தான், அதை நீங்கள் மறந்துடக்கூடாது.
நம்மோடு இருந்த நாடா? சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறம் தான் அதுவும் சுதந்திரம் அடைகிறது. சரி. புரியுதுங்களா? அதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு பெரிய பரந்த ஒரு கண்டம் நம்மளுது. ம். அது தீவாக மாறுகிறது. கச்சத்தீவு வந்து தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது, ராமநாதபுரம் அரசருக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு நிறைய டாக்குமெண்ட்ஸ், நிறைய ஃபைல்ஸ் வந்து நம்ம கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. ரைட், ஓகே. அது தமிழக எல்லாமே இருக்கு. அரசு கலந்து எல்லா ஆலோசிக்காம எவிடன்ஸும் இவங்க இருக்கு. தூக்கி கொடுத்திருக்காங்க. நமக்கு தமிழக சொந்தமான அரசு இடம். அந்த நேரத்துல ஆட்சியில் இருந்த கருணாநிதி அவர்கள் குறைந்தபட்ச எதிர்ப்பை கூட தெரிவிக்கவில்லை. கரெக்ட். நீங்க சொல்ற கரெக்ட். கச்சத்தீவை மீட்பது தொடர்பா கேஸ் கூட போடல. அம்மையார் ஜெயலலிதா தான் கேஸ் போட்டு இதை முன்னெடுத்திருக்காங்க. இன்னும் கேஸ் வந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா? கேஸ் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், ரைட், ஓகே, திமுக தவறு செய்து விட்டது நீங்க நினைக்கிறீங்க. உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல திமுக தவறு செய்து, அதாவது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல, பாஜகவோட பாயிண்ட் ஆஃப் வியூல திமுக வந்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழுத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, 10 ஆண்டு காலம் நீங்க என்ன பண்ணீங்க? ஏன் மீட்க நடவடிக்கை எடுக்கல? காஷ்மீர் எடுத்து வந்தீங்களா? 370 ஆர்டிக்கலை கேன்சல் பண்ணீங்கல்ல? ஏன் அதே போல் இதுக்கும் இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டியது தானே? ஏன் செய்யலை? அப்போது இது உள்ள அரசியல் நடத்துகிறது பாஜக. தமிழர்கள் மீது அவர்களுக்கு உண்மையான அக்கறையும் கிடையாது. தமிழர்களை அழித்து விட வேண்டும், தமிழர்களை அடிமையாக்கி கொள்ள வேண்டும், பார்ப்பனர்களுக்கு கூஜா தூக்க வேண்டும், அவர்களுக்கு அடிமையாக இருக்க, அப்படித்தான் அவங்களுடைய கான்செப்ட். தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் அல்ல, இந்த தேசத்தில் பார்ப்பனர்களுக்கு அடிமையாக வேண்டும். மீண்டும் ஒரு முறை அடிமைத்தனத்துக்கு கொண்டு போவது அவங்களோட நோக்கமே தவிர இந்த கச்சத்தீவுக்குலாம் நீலி கண்ணி விடிப்பது இந்த பாஜகனுடைய அரசியல் நாடகம். அரசியல் நாடகம். சரி, நீங்க ஆட்சியில் இருந்தீங்க 10 ஆண்டு காலம், நீங்க நடவடிக்கை எடுக்கல, ரத்து செய்யலாம். ஒரு நிமிஷத்துல டிமானிட்டேஷன் ஓவர் நைட்ல கொண்டு வந்த அரசாங்கத்தால, 370 ரத்து செய்த அரசாங்கத்தால கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டியதானே? ஏன் முடியல? அப்ப ஏன் இந்த பிரச்சனையை இப்ப பேசுறீங்க? நான் வந்து திமுக வக்காலத்து வாங்கி பேசல. ஏன் இந்த நேரத்தில் பேசுறீங்கன்னா, நீ ஓட் பேங்கிங்காக பேசுற, ஓட்டு அரசியல். அப்போ இது தவறான ஒரு விஷயம் இல்லையா? நீ ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே கச்சத்தீவை வந்து திமுக வந்து தாரை வார்த்து விட்டது, தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்து விட்டது என்று சொன்னா நிச்சயமா நான் பாஜக வரவேற்பேன். அதுக்கு முன்னாடி கச்சத்தீவை பத்தி நீங்க பேசலையே. எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க கச்சத்தீவை பத்தி பேசலையே. இப்ப பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? ஆக எல்லாமே ஒரு கூட்டு சதி. தமிழகத்தை எப்படியாவது தென்னிந்தியாவுக்குள் எப்படியாவது பாஜக நுழைந்து விட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த முயற்சி இங்கு செல்லாது. கண்டிப்பா, நிச்சயமாக இது இந்த நேரம் தமிழக மக்கள் சரி, ஊடகத்துறையாக உங்களுக்கும் சரி, இந்த பாசிச பாஜக மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்து விட்டார். இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் கேள்விக்குறியாகிவிடும். மக்கள் சுதந்திரமாக வாழ முடியாது. பெண்களின் நிலைமை மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுவிடும். ஏழை இன்னும் ஏழையாக்கப்படுவான். அனைத்து மக்களுடைய உடைமைகள் பறிக்கப்படும். சர்வாதிகார ஆட்சி நிலைநிறுத்தப்படும். இவை அனைத்தும் ஒழிய வேண்டும் என்றால் பாஜக மீண்டும் அங்கே ஆட்சியில் அமரக்கூடாது. அதுக்கு ஒரே விஷயம்தான், இவிஎம் பேன் பண்ணணும், ஆர்எஸ்எஸ்ஸை ஒழிக்க வேண்டும். இந்த ஆர்எஸ்எஸ் இவிஎம் இல்லாத ஒரு பாஜக வருமென்றால் நிச்சயமாக சிவனடியாரை நாங்கள் ஆதரிப்பேன். கண்டிப்பா. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். நன்றி. தேங்க்யூ.